ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடேவோட லாங் வீடியோ. எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு தான். இந்த இடத்த பார்த்ததுமே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் முக்கால்வாசி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பக்கத்தில் வந்து மரப்பாலம் அப்படிங்கிற இடத்துல வந்து சிவன் கோயில் இருக்குது. மலை மேலே இருக்கும் தர்மலிங்கேஸ்வரர் சிவன் கோயில். அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கொரோனாவுக்கு முன்னாடி போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் போகவே முடியலை. இப்போ தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே போகிறக்கு. மலை மேலே வந்து ஈவினிங் டயத்துலலாம் ஏறி போகிறோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பௌர்ணமி டயத்தில் போகிறோன்னா ரிட்டன் வந்துட்டு ஒரு 7 o'clock போல் இறங்கும்போது நிலாவோட வெளிச்சம் அந்த மலை மேலே இருந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். போயாச்சுங்க. என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு சிவன் இருப்பார், கீழே தியானம் பண்ணுற மாதிரி. அவரை கும்பிட்டு மேலே மலை ஏற ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ரொம்ப சின்ன மலை தான் இருந்தாலும் ஒரு நல்லா ஏற தெரிஞ்சவங்க நல்லா ஏறுவாங்க, நிற்காமல் ஏறுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷத்துலலாம் மேலே போயிடலாம். நம்மளாலலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக முடியாது. கொஞ்சம் அங்கங்கே வெயிட் பண்ணி தான் மேலே போயிருந்தோம். பாப்பாவையும் தூக்கிட்டு போனாலும் அங்கங்கே உட்காந்து விளையாண்டுட்டு அந்த மாதிரி தான் போயிருந்தோம். ஏறும்போது வந்துட்டு ஒரு சித்தர் கோவில் இருக்கும், அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு மேலே போக ஆரம்பித்தாச்சுங்க. ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறமும் கீழே திரும்பி பார்த்தோன்னா அவ்வளோ வியூ சூப்பராக இருக்கும். அதனால் நான் அப்படி தான் போவேன். பட்டுக்குட்டியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அழகாக ஏறுவாங்க. அதுக்கப்புறம் மேலே எப்படி என்ட்ரன்ஸ் போயாச்சுங்க. அந்த சிவசிவா கீழேருந்து போயிட்டு அந்த சிவசிவான்னு அந்த போர்டு பார்த்தோன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் மேலே வந்துட்டோம் அப்படின்னு. இந்த இடமெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் போகும்போது கட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து சூப்பராக கட்டி முடிச்சிட்டாங்க. போயிட்டு எங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சுங்க. நிறைவேற்றிட்டு சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டாச்சு. ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே போகும்போதும் அதே மாதிரி அங்கங்கே வெயிட் பண்ணி விளையாண்டுக்கிட்டே தான் போயிட்டுருந்தோம். பாப்பாவும் அவரும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரம் உட்காந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக இறங்க ஆரம்பித்தோம். அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நம்ம போகணும் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கினதுமே ஒரு பீமன் கோவில் இருக்கும், அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அங்கே இருந்துட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்பும்போது வந்துட்டு வழியில் வந்து இளநீரும் நுங்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் வந்து vlogs இதெல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அந்த கொஸ்டினுக்கும் வந்து நான் வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்